வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ஜென்ரல் கொஷின், வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக நம்ம எப்படி சனி பெயர்ச்சியை ஃபாலோ பண்ணோம், டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன், எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் தான் டாமினேட் பண்ண போது. அது தனித்தனியாக உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்றத கிளியராக பார்ப்போம். எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் தான், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் இல்லாமல் உங்களால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய கிளியரான நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, என்ன தசா, என்ன புக்தி, பிளானட்டரி பொசிஷன், இந்த அடிப்படையான ரீடிங் நீங்கள் எடுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் அதுக்கு நான் நிறைய கிளியரான வீடியோஸை கொடுத்துருக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளோடது. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸுடைய நம்பர்ஸ். நிறைய சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம், தேவையானதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மகரம் ராசி. ஸோ மகரம் நிறைய பேர் ஷேர் பண்ண மெசேஜ்லாம் பார்த்தா ரொம்ப பாசிட்டிவாக ஷேர் பண்ணிக்க. வெரி என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது, ஹோப் ஸோ, இனிமேல் லைஃப் மாறிடும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மாறும். மாற்றம் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக கிடையாது. ஸோ மகரம் 2025 ஏப்ரல் மாதம் சார்ஜ் எடுக்கிறார் சனி. சனி உங்களுக்கு 3rd ஹவுஸில் 7th சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுன்னு நினச்சேன். நிறைய பேர் இந்த வாக்கியம் திருக்கணி தான் குழப்பம்லாம் வேண்டாம், நான் வீடியோட எண்ணிலையும் கிளாரிட்டி கொடுத்துட்டேன். சனி மீனத்தில் நுழைந்து விட்டார். ஸோ சனி மீனத்தில் இருக்காருன்னு சொன்னால் மகரத்தை விட்டு விலகி விட்டார். 7th சனி இஸ் ஓவர். பாசிட்டிவாக இருங்க. அதுக்காக சனி தான் உங்கள் ராசிநாதன், அவரே உங்களை விட்டு விலகுந்து விரும்பு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்ல. பட் 7th சனி ஒரு சோதனையான நேரம். இந்த சோதனையான நேரம் விலகிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் நீங்கள் அந்த சோதனைக்கு உட்படுத்தியிருக்காரு இல்லையா, என்னென்ன சோதனை எப்படிலாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க, நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க, அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த சனி கொடுக்குற சோதனை, அதுலேருந்து வரக்கூடிய பலன்கள். கன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 3rd ஹவுஸில் எல்லாமே மல்டிப்ளாக கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த கன்ஜெக்ஷன்ஸ் பார்க்கும்போதும் சரி, பரிவர்த்தனை செய்யும் போதும் சரி, செவ்வாயுடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக ஜாபில் மகரம் ஏப்ரல் மாதம் 2025 ஜாபில் ஒரு சேஞ்சஸ் வேணும், ஒரு சான்ஸ் வேணும். வி ஆர் ட்ரைங் வெரி ஹார்ட், வி வாண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னா அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துரும். யாருக்காவது லக்கு வேணும், எனக்கு லக்கு ஃபேவர் பண்ணணும், இதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவமானங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இப்போ நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். மகரம் ஒரு 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 ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் எடுத்தேன்னா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இந்த முறை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வளர்ச்சி இனிமேல் வேகம் எடுக்கும். இது வரைக்கும் வெறும் கடன் டிப்ரிசியேஷன் தான் எல்லாம் நினச்சிங்கன்னா, இனிமேல் எல்லாமே உங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் அப்ரிசியேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டெஃபினட்டாக 2025 ஏப்ரல் இதான் உங்களுடைய மார்க் பண்ணி வச்சிங்க. திஸ் இஸ் த மந்த். இது ஒரு ரீபர்த் எடுக்கிற மாதிரி, ஒரு மறுஜென்மம் மறுபிறவி மாதிரி. இது உங்களுக்கு இனிமேல் ஒரு சோர்ஸ் ஆஃப் குட் எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். அது முதல்ல அதோடைய இன்ஃப்ளூயன்ஸே உங்களுக்கு என்னென்னா, கை நிறைய பணம், அதுக்கேற்ற வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, திறமை இருக்கலாம், உங்களுக்கு ஸ்கில் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சந்திக்கணும் இல்லையா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது 2025 உங்களுக்கு இந்த ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது. பாசிட்டிவாக இருங்க. ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் ரொம்ப நாளாக உறவு இருந்தது, அப்புறம் அது விலகிடலாம், வேண்டாம், சேரலாம், கல்யாணம் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம், அது பிரேக் ஆகிடுச்சு, அப்படி இப்படி மாற்றி குழப்பம் பண்ணாலும் மறுபடியும் புத்தி தெளிவாக ஒரு முடிவு எடுக்க வைக்கும் இந்த மாதம் ஏப்ரலில். ஸோ இதில் சில பேருக்கு மேரேஜ் லைஃப் ஃபெயிலியரும் ஆகிருக்கு இந்த 7th சனியில். அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, அப்போ தான் ரொம்ப சோதனையான நேரத்தில் போய் கரெக்டாக மாட்டி அவஸ்தைப்பட்டு சில பேர்லாம் விலகியே வந்துட்டீங்க. அது மறுபடியும் ஒரு மறுமணம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் டைம் உங்களுக்கு குட் லக்காக தான் இருக்குது. அண்ட் உங்களுடைய ஹெல்த்தில் என்னெல்லாம் ரொம்ப மோசமான சோதனையை சந்திச்சிங்களோ ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருக்கக்கூடிய டைம் நெருங்கி இருக்குது. அதுவும் ரொம்ப ஒரு ஹோப்பை கொடுத்துருக்கு.
மாணவர்களுக்கு எத்தனையோ சோதனை, எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ தவிப்புகள், இதெல்லாம் கடந்து நம்ம வந்து கிளியராக பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் பட்டிருந்த மைண்ட் வந்து இனிமேல் வந்து அன்டவுட்ஃபுல்லி எஸ் ஐ கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்துடும். இதுவும் சூப்பராக இருக்குது. அடுத்தது நான் பார்க்கறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள் மன ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக வாழ்க்கையில் வந்து யார் நல்லவர்கள், யார் கெட்டவங்க, யார் நமக்கு உண்மையாக இருப்பாங்க, யார் பொய்யாக இருப்பாங்க, யார் துணையாக இருப்பாங்க, யார் விலகி போவாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு நேரம் தான் இந்த நேரம். அது இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து புத்தி தெளிவாக, அறிவு தெளிவாக, சரியான பாதையில் வந்து நீங்கள் போக முடியும்ன்றத இந்த மகரம் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். இந்த டிரான்சிஷன் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை, சுக்கிரனுடைய உச்சப்பலன், சுக்கிரன் புதன் காம்பினேஷன், சுக்கிரன் புதன் சனி காம்பினேஷன், எல்லாமே அந்தளவுக்கு இருக்கிறது. ஒரு புதிய வீடு வேணும், ஒரு புதுசாக ஒரு இடம் மாறிடலாம். இடம் மாறுறது வந்து நிறைய பேருக்கு நடக்கும். மகரம் வந்து இடம் மாற்றன்றது நிறைய பேருக்கு நடக்கும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், வாகன மாற்றங்கள் செய்யணும். அந்த நேரம் நல்லா இருக்குன்னா அப்போ தான் எல்லாமே சார்ஜ் எடுத்து செய்ய வைக்கும். ஸோ மாற்றம் அதான் ரொம்ப நல்லா இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த 60+ கரெக்டாக ஏழரை சைனில் போய் மாட்டிக்கிட்டு, சில பேருக்கு நோயினால் அவஸ்தை, சில பேருக்கு கடன் தொல்லை, சில பேர் நம்ம யாரையோ நம்பி தவறான ஒரு முயற்சி செஞ்சு ஒரு தொழில் செஞ்சு அதில் நஷ்டம் ஆயிடுச்சு, ஏமாற்றிட்டாங்க. இந்த வருத்தமெல்லாம் மறைஞ்சு சில பேர் குடும்பத்துக்குள்ளேயே, ஃபேமிலிக்குள்ளேயே வந்து ஒரு ராங் கைடன்ஸ், சம்டைம்ஸ் ஃபேமிலியே ரொம்ப நம்பி ஏமாந்து போன சூழ்நிலைகள், இதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாரும் வேண்டுமே தப்பு செய்கிறதில்ல, சூழ்நிலைகள் செய்ய வைக்கும். அது ஒரு எரர் மாதிரி. அதனால் எல்லாத்தையும் மறந்துடுங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, ஃப்ரீ ஆகிடுங்க. முதல்ல இனிமேல் அந்த பாஸ்ட்டில் நடந்த லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸில் நடந்த ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியை திங்க் பண்ணாதீங்க, அதை கண்டினியூ பண்ணாதீங்க, அதை ஃப்ரெஷ் ஆகிடுங்க. உங்களை செல்ஃபை ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் பாசிட்டிவாக ஃபார்வர்டில் போங்க. அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். மகரம் ஏப்ரல் 2025 இதுதான் உங்களுடைய மாதம். இந்த மாதம் தான் முதல் துவக்கம், மறு ஜென்மம் மாதிரி இது உங்களுக்கு. இதிலேருந்து தொடர்ந்து அப்படியே ஒரு கிராஃப், அடுத்த ஒரு 7.5 வருஷம், 3rd ஹவுஸில், 4th ஹவுஸில், 5th ஹவுஸில், அப்படியே ஒரு 7.5 வருஷம். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த 6th ஹவுஸ் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துங்க. 3, 4, 5, 6 அதில் 4th ஹவுஸில் அர்த்தாஷ்டம சனி சொல்லுவோம், பட் நீச்ச சனி அது உங்களுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு 10-15 வருஷத்துக்கு வந்து இதோட உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் சனியோட தொந்தரவுகள் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக இருங்க. நிறைய விஷயம் நடக்க போகுது, தயாராக இருங்க. நல்லா பிளான் பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப், உங்கள் சுய ஜாதகத்தோடு நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பார்த்துங்க. தசாபதியும் நல்லா இருக்குது, பர்த் சார்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னா ரிசல்ட் கண்டிப்பாக கொடுத்துரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கும் நான் வந்து அனலைசிஸ்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனாக தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அக்யூரேட்டாக நிறைய பேர் மெசேஜ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன போடுறீங்க அப்படின்னா, இந்த பொது பலன் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பணம் வரும். உதாரணத்துக்கு வந்து ரிஷப ராசிக்கு நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஆனால் சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கடனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதேமாதிரி துலாமுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன், மிதுனம் நல்லா கொடுத்துருக்கேன். இது ஆனாலும் நீங்கள் கொடுக்குற மெசேஜ்லாம் நான் வந்து பார்க்க தான் செய்கிறேன். அப்போ வந்து நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு முறையும் சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முதல்ல நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்கணம் என்ன? உங்கள் லக்கணம் தான் வந்து உங்களுடைய விதி. லக்கணம் என்றால் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய விதி என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் பாதை எப்படி போக போகுது. உங்கள் ராசி என்பது உங்களுடைய எமோஷன், உங்களுடைய மூடு, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ப்ரேயர்ஸ், அதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய சரீரம், உங்கள் சரீரம் என்ன அனுபவிக்க போகுது. ஸோ உங்களுடைய லக்கணம் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவா இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்ற முடியுமா? அடுத்தது உங்களுக்கு என்ன தசாபுத்தி, உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் என்ன. இதை நீங்கள் வந்து முதல்ல ரீடிங்கை வந்து உங்கள் மைண்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ரீட் பண்ணி உள்ளே ஏற்றிடணும். உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து எந்தெந்த பிளானட் எந்த ஹவுஸில் இருக்குது, கன்ஜெக்ஷனாக இருக்கா, பார்வையில் இருக்கா, ஸோ எப்படி பொசிஷன் எடுத்திருக்கு, வக்கரம் அடிச்சிருக்கா, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கா, ஏதாவது யோகத்தோடு இருக்கா, இல்லை தோஷத்தோடு இருக்கா, அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு டிரான்சிட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லக்னம், ராசி, நட்சத்திரம், தசா, புத்தி, பிளானட்டரி பொசிஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நான் அதுக்கு தான் ஒரு முறை சொல்லுவேன். ஒரு ராசின்ற பலன் நான் சொல்லும் போது அது ஒரு வார்த்தை. உங்கள் லக்னமாக இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். 2 வீடியோவை நீங்கள் பார்க்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 2 வீடியோ பார்க்குற மாதிரி வரும். ஒன்று வந்து உங்கள் ராசிக்காகவும், ஒன்று உங்கள் லக்னத்துக்காகவும் பார்த்து
அதை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்த் சார்ட்டு தான் நான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்.in போய் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும்னு சொல்கிறேன். உலகத்தில் எந்த மூலம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு சாஃப்ட் காப்பி தான், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். இது ஒன்று. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. போடும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டா ஆர் பர்சனல் கொஷின் போட்டிங்கன்னா என்னால் ஒரு ஹாரோஸ்கோப் ரீட் பண்ணாமல் அதை பற்றி ப்ரிடிக்ஷன் தர முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன்னா அடுத்த வீட்டில் அதை ஆட் பண்ணி தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நிறைய பேர் காம்போ கேட்டிங்க, நான் காம்போ பண்ணி கொடுத்தேன். எல்லா பிளானோட காம்போ கேட்டிங்க, காம்போ பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷத்துடைய காம்போ கேட்டிங்க, அதையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். சனி பேச்சியுடைய காம்போ ஒன்று கேட்டிங்க, அதையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா 12 ராசி, அதில் வந்து 9 பிளானட்ஸ், அதில் ஈச் அண்ட் எவ்ரி ராசிக்கு நான் வந்து காம்பினேஷன் வந்து 12 லக்னா. ஒரு ராசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து 12 லக்னாவை நான் கம்பைன் பண்ணி அதுக்கு 9 பிளானட்ஸை பொசிஷன் எடுத்து அதை நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்து அடுத்த ராசி மாறும்போது மறுபடியும் 12 லக்னா வேறு மாதிரி மாறும், மறுபடியும் 9 பிளானட்டோட பொசிஷனை மாறும். இதை பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டேட்டா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வரியாக எழுதுறீங்க. ஆனால் அதுக்கு என்னால் எப்படி ஆன்சர் கொடுக்க முடியும்? என் நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிங்க. நான் அதை படிக்கிறேன், ஆனால் என்னால் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுங்க. ஏன்னா உங்கள் சார்ட் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டேட்டா பற்றிலாம் போட்டுறீங்க. அதெல்லாம் வந்து 1 to 1 வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். இது 2வது கிளாரிட்டி. 3வது, இந்த சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்க. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கப்படி கோயிலில் வந்து திருநள்ளாறில் வந்து 2026 தானே சொல்கிறாங்க, நீங்கள் 25 சொல்லி எது உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வாக்கு பலிதன், நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு பலிதன், அவங்க வந்து பல நூற்றாண்டு காலமாக ஒரு பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய முறையை வந்து கையாளுறாங்க. அதுதான் வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அது பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், வாக்கிய பஞ்சாங்கம். அவங்க வந்து திருக்கோயிலுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செய்வதற்காக அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. அது அவங்களுடைய மரபு. அதில் வந்து நம்ம எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா அது வந்து கோயிலுக்காக செய்யக்கூடிய ஒரு வாக்கிய பஞ்சாங்கம். அதன்படி சனி வந்து இந்த டைம் தான் மாறுறான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு பழமையான ஒரு விஷயம். திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்னா, திருத்தி எழுதப்பட்டது. இப்போ வந்து இந்த பூமி வந்து அந்த ரேகையிலேருந்து நகர்ந்து போகிறதுனால தினந்தோறும் இது ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த திருத்தப்பட்ட பஞ்சாங்கத்தை எழுதுகிறாங்க. அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில் தான் சாட்டர்னுடைய டிரான்சிட் வந்து மார்ச் 29, 2025 நீங்கள் வந்து அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சாட்டர்ன் அந்த மூமெண்ட் தெரியும். டிகிரி வைஸ் அதை மாறிடும். இப்போ வந்து 7 கோள்கள் ஒரே லைனில் நின்றுது, 8 கோள்கள் ஒரே லைன் நின்றுது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூப்பர் ஆப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த சாட்டர்னோட டிரான்சிட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ஷனுக்குனா அது உண்மையிலே நகருதா இல்லையான்னு எப்படி கன்ஃபர்மேஷன், அது ப்ரிடிக்ஷனுக்கு வேணும். ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து ஃபிக்ஸடாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது, திருக்கோயில் பூஜைகளுக்காக பண்ணது. அதை அவங்க எந்த வகையிலுமே வந்து திருக்கணிதம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருக்கணிதம் என்பது நம்ம ப்ரிடிக்ஷனுக்கும் நம்மளுடைய ஃபாலோவுக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் மாறிடுச்சுன்னா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுடைய மாற்றங்களே அதுக்கு ஒரு சாட்சி. அவ்வளோதான் வித்தியாசம். இது 2வது. 3வது, நிறைய பேர் கேட்டாங்க, உலகத்துக்கு ஏதாவது ஆபத்துக்கெல்லாம் வருமா இந்த மாதிரி டிரான்சிட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சிலதெல்லாம் அப்சர்வ் பண்ணதில்லை. சனி ராகு இந்த கன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்தில் கொஞ்சம் இருக்குது. ஏப்ரலில் வந்து சுக்கிரனும் அது கன்ஜெக்ஷன் ஆகும், புதனும் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் வரும்போது ஒரு சில இயற்கை அல்லது உலகத்துக்குன்னு சொல்லலாம், ஒரு சில விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த வீட்டில் இருக்குது? மீன வீட்டில் இருக்குது. அது மீன வீடு ஒரு ஜலம், வாட்டர், நீர். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட சப்போஸ் ஒரு வெள்ளம் இருக்குது, அதுவே அதிகமான ஒரு உஷ்ணமோ இல்லை புயலோ கூட அது கிளம்பும். இல்லைனா இடி மின்னல் சொல்கிறோம். இயற்கையாக என்ன வேணால் அது விளையும். அது எப்படி வேணால் அது அது வந்து ஒரு எனர்ஜிலேருந்து வேறு எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே சூரியன் இருக்குது. சூரியனா நெருப்பு. அங்கே வந்து புதன் இருக்கார். அங்கே வந்து இந்த சமயத்தில் சுக்கிரன் இருக்காங்க, ராகுவும் இருக்குது. அங்கே வந்து சனியும் இருக்குது. அப்போ ஒரு திடீர் ஒரு பள்ளம், திடீர் ஒரு வெடிப்பு, திடீர் ஒரு பிளக்கிறதுன்னு சொல்கிறது, இல்லை வெள்ளம் வருதுன்னு சொல்கிறது, இல்லை அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இயற்கையான ஒரு சீற்றம்னு சொல்லலாம். இல்லை அந்த பர்டிகுலர் அந்த ராசியை வந்து நான் எப்படி கணிச்சிருக்கேன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட், வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இந்த விளைவுகளுடைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உலக குளோபல் மேப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக நீங்கள் வச்சாலும் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர். இது நான் ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து
நீங்கள் வந்து இந்த மாத பலனை நான் எப்படி கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.